ஹாய், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மைக்ரோ கிரீன் பற்றி. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, பட் அது எப்படி ஃபுட்டில் இன்டேக் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, சாப்பிட பயமாக இருக்குன்னுலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பயப்படவே வேணாம், நார்மலாக கீரை மாதிரி தான். இது எப்படின்னா, நம்ம ஒரு கொரியாண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் பச்சையாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது அதில் இருக்க முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயே மைக்ரோ கிரீன் போட்டு வளர்த்தி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தி. ஸோ மைக்ரோ கிரீன் பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, மைக்ரோ கிரீன் எல்லா சீட்லேயும் வளருமான்னு. கண்டிப்பாக கிடையாது. நம்ம சீடு வாங்கும் போதே அது நான் ஜிஎம்ஓ சீடு, அன்ட்ரீட்டட் சீடுன்னு சொல்லி தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு சீடோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது சீடு வேணும், ட்ரே வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதோட ரெசிபி பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்நாக்ஸில் தான் நான் இன்றைக்கி மைக்ரோ கிரீன் ஆட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இது என்னென்னா ரேடிஷ் மைக்ரோ கிரீன் நான் வீட்டுக்கு போடுறதுக்காக, வீட்டு தேவைக்காக ஒரு குட்டி ட்ரேயில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ட்ரே கூட நம்ம வீட்டில் ஃபுட்டு வாங்குகிற வேஸ்ட்டுக்கு கொடுக்குற ட்ரே தான். ஸ்வீட் பாக்ஸ் வாங்கும் போது அதில் கொடுத்த ஒரு ட்ரேயில் தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும். நம்ம போடுற க்ரோத் மீடியம் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் மைக்ரோ கிரீன் எந்த ஒரு ஃபங்கஸும் பிடிக்காமல் சூப்பராக வளரும். குட்டியாக ஃபங்கஸ் வந்தால் கூட அந்த மைக்ரோ கிரீனை நம்ம எடுத்துக்கூடாது. நார்மலாக எல்லா பொருளையும் இருக்க மாதிரி தான். கீரையில் ஏதோ ஒரு பூச்சி இருந்தால் நம்ம தூக்கி போட்டுறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ட்ரேயில் இருக்க ஃபுல் மைக்ரோ கிரீனி இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஸோ கொஞ்சமாக ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். உங்கள் விருப்பம் தான், உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது இப்படி சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை. பட் ஓவர் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூலாம் கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் குக், இல்லைன்னா லேசாக ஒரு சூடு பட்டுட்டு, இல்லைன்னா பச்சையாக கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது அதுவே. ஸோ கண்டிப்பாக எல்லா மைக்ரோ கிரீனும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோ கிரீனில் பார்த்திங்கன்னா ரேடிஷில் அதிகமாக ஃபைபர்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் ரிப்பேருக்கு, கொலாஜன் ஃபார்மேட்ஸுக்கெலாம் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மைக்ரோ கிரீனுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம்.